வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சக்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோனே சொல்லலாம். இப்போ தான் வந்து அப்பாவோட ஸ்டாச்சு சர்ப்ரைஸ் பண்ணோம். கனியும் அம்மாவும் சரியான அழுக. இது வந்து அதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டியும் இதுவுமே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். என்னன்னு வந்துட்டு நான் உங்ககிட்டயே சொல்லலை, நீங்களே வீடியோவில் வந்துட்டு பாருங்கள். ஒரு சர்ப்ரைஸ் தான் பண்ண போகிறேன். இப்போ பாப்பாவுக்கு வந்து மொட்டையடித்த விளாக் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஏன் திடீர்னு நாங்கள் திடீர்னு கனி தான் வந்து காமெடி திடீர்னு நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் ஒரு வீடியோ. என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக எதுவும் எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 12 மணிக்கு குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. இப்போ தான் குளிச்சுட்டே வந்து சன்ஸ்க்ரீன் போட போகிறேன். கனி மூஞ்சி கம்மி. அவள் தான் வந்து கிளம்பியாச்சு. அங்கேயும் வந்து கால் பண்ணிட்டேன். அந்த இது வந்து வந்துருச்சான். இப்போ போயிட்டு வாங்கணும். அந்த இதை வாங்கிட்டு அது என்ன ஆக்சுவலாக அது என்னன்றது கணிக்கு தெரியும். ஆனால் அது வேறு மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்காது. நான் அங்கே போயிட்டு அதை காட்டும் போதே நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பட் உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியாது. அதை நான் வந்துட்டு காமிக்கிறேன். வந்து இப்போ 3 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து வீடியோவே எடுக்கிறதுக்கு மாடிக்கு போகிறோம். நீ போயிட்டு அங்கே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் கொரியர் ஆஃபீஸ் ஒன்று போகணுன்னு சொன்னேன்ல, அங்கே போகவே கிடையாது. போய் வீடியோ எடுத்துட்டு தான் கொரியர் ஆஃபீஸே போகணும். கேட்டோம் அங்கேருந்து எங்களால் எடுக்க முடியல கொரியர் ஆஃபீஸ்லேருந்து. இப்போ இதை இங்கேருந்து மேலே கொண்டு போகணும் தான். ஆனால் இந்த இது வாங்குறது, இந்த ஃப்ரேமை வாங்குறதுக்குள்ளேயே பெரிய கூத்தாயிடுச்சு. அவங்க கொண்டு வந்து தரேன்னு சொன்னவங்கள இல்லை அங்கே கொரியர் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்டோ கிளம்பிருச்சு. இப்போ போய் நான் கேட்குறேன், இது எப்படி தூக்கிட்டு வர முடியும்? பேசஞ்சர் ஆட்டோலையும் தூக்கிட்டு வர முடியாது. ஐயம்மா அப்படியே நான் உள்ள போயிருந்திருக்கணும். லூசு இரு டக்குன்னு தூக்கிக்கிறேன். ஹாய் கைஸ், எல்லாரும் வந்து ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. சீரியஸாகவே வந்து இது பெரிய சர்ப்ரைஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸ்டாச்சுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். யாருமே எதிர்பார்க்கல. இன்னொன்று என்ன அப்படின்னா, எதுக்கு நான் அப்பாவோட ஃபோட்டோ வந்து அந்த மாதிரி இமேஜினரியாக பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து கடைசியாக சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா எங்கள் அப்பா இருக்கிறப்பயுமே வந்து பாப்பாவுக்கு ஒரு தடவை வந்து சளி பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோம். எங்கள் அப்பா வந்து ரொம்ப பயந்துட்டார். ஐயோ என்னப்பா ஆச்சு, பேத்திக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து. எங்கள் அப்பாவுக்கு வீசிங் இருக்குது. எங்கேயுமே எங்கள் அப்பானால வெளியே வந்தாலே ரொம்ப வீசிங் அதிகமாயிரும். ஆனால் பாப்பாக்காக எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தார். ஒரு எப்படி சொல்கிறது, டோக்கன் போட்டோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஆயிரும் எப்படியும் பார்க்கறதுக்கு. மார்னிங் போனோன்னா அந்த மாதிரி போய் நாங்கள் இருந்த சமயத்தில் எங்கள் அப்பா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரையும் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதே இடத்துல உட்காந்து சாப்பிடவும் இல்லை, எதுவுமே பண்ணாமல் அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், பேசாமல் மொட்டை போட்டுடலாம்லப்பா பேத்திக்கு, நமக்காக நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி போடணும்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பேத்தி கஷ்டப்படலப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். போட்டுக்கலாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், போட்டுக்கலான்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்து கடைசியாக எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டதே வந்து பாப்பாவுக்கு மொட்டை போடணும்னு சொல்லி தான்.
பேத்திக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு, அதனால் மொட்டை போட்டணும்னு சொல்லி கடைசியாக எங்கள் அப்பா கேட்டது தான். ஆனால் பாப்பாவுக்கு மொட்டை போடும்போது எங்கள் அப்பா இருக்க மாட்டாருன்னு வந்துட்டு நினைக்கவே இல்லை. எங்கள் அப்பா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகும் ஏன்னா கேட்டுகிட்டே இருந்தார் எப்போ மொட்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து எனக்கு ஒரு ஆசை, அப்பா கேட்டுகிட்டே இருந்தார், இப்போ எங்கேனாலும் வந்து இருந்து வாட்ச் பண்ணுவார் எங்கள் அப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாப்பாவுக்கு மொட்டை போட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர். எங்கள் அப்பா எப்போனாலுமே எடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு இன்னுமே வந்து 3 மொட்டை எடுக்கணும். நம்ம எப்போனாலுமே இப்போ நானுமே பாப்பா கூட இருந்தது ஒழுங்காக ஃபோட்டோலாம் கிடையாது, சைடில் பார்த்த மாதிரி அப்படி தான் இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம 3 மொட்டை போடுறோம், எப்போனாலும் அது ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரியே கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு எங்கள் அப்பா எத்தனை மொட்டை போட்டாலும் எங்கள் அப்பா கூட நிற்க வரமாட்டார்ல, அதனால வந்து இது ஒரு இமேஜினரி ஆர்ட்டாகவே நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது வந்து அவங்களுக்கு எந்தளவு சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஃப்ரேம் போட்டு கொடுத்த அந்த ப்ரோக்கு வந்து ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கனி, நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன்ல போட்டோ, என்ன நினைக்கிறேன்? நீ வந்து ஸ்டாச்சுக்கே ஒழுங்கா பேசல, அதுக்கே என்கிட்ட கேட்டாங்க ஏக்கா கனிக்காக விருப்பம் இல்லையா, அவங்க ஒண்ணுமே பேசலன்னு. சீரியஸா எங்க அப்பா விஷயத்துல நான் எதுவுமே அழுத்தி பேச விரும்பல. ஏன்னா அதை பத்தி நான் பேசும்போது எனக்கே என்னை அறியாம நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். ஏன்னா எங்க அப்பா வந்து என்னோட ஒண்ணு என்னைய மாதிரி, அதனால நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் போட்டோல கனியே நான் தனியா போட்டோ எடுக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், பாப்பா கூட எடுக்கலன்னு. 3 மொட்டை நம்ம எப்பனாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஷூட் கூட நம்ம வச்சுக்கலாம், போட்டோ ஷூட் மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு எடிட் கூட நம்ம பண்ணிக்கலாம் கூட நின்று நம்ம எடுக்கிற மாதிரி. நம்ம எத்தனை ஷூட் போனாலும் எத்தனை மொட்டை அடிச்சாலும் கூட நின்று எங்க அப்பா எடுக்க மாட்டாரு. என்ன கனி, அது உண்மைதானே? எங்க அப்பா எடுக்க மாட்டாரு. ஆனா ஒரு தெய்வமா எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே வந்து என் பொண்ணுக்கு எங்களுக்குமே இருக்கும். இல்ல, அவளுக்கு மொட்டை அடிச்சதுனால அவளை நான் இன்க்ளூட் பண்றேன். சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இப்படியே தான் நீ ஸ்டாச்சுக்கும் பண்ணக்க, நீ ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். நான் இப்படி நினைச்சேன் அந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த போட்டோ வச்சோடனே நான் என்ன நினைச்சேன்னா, பாப்பாவோட தனி போட்டோக்கு என்னடா இவ்வளவு பண்றானா, என்னமோ இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி கரெக்டா அந்த ஃப்ரேம்ல இருந்துச்சு. ஆனா பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கனிக்கும் எனக்கு சரியான சண்டை. என்ன நீ வீடியோ எடுக்கிறதுல ஒரு சண்டை வந்து நீ கொரியர் ஆஃபீஸ்ல இறக்கி விட்டுட்டு பேசாம 2 வீலர்ல வந்துட்டா. அப்புறம் நான் பின்னாடி ஆட்டோ பிடிச்சி வந்தேன், இவ வீடியோல வருவாளா மாட்டாளா, இவ்வளோ சர்ப்ரைஸ் எப்படி பண்றது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எப்படியும் மேடம் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அந்த சர்ப்ரைஸ் வீடியோ அட்டாச் பண்றேன். சரி, ஆகையால் வேற எதனா சொல்ல. ஆனா கனி வந்து காண்டாயிருப்பா, இதெல்லாம் சொல்லாம நீ மட்டும் பண்றியே ஏன்னா. ஆனா அவளும் பண்ணணும்னு மைண்ட்ல நினைச்சு வச்சிருப்பா, ஆனா டிலே பண்ணுவா. ஆனா உனக்கு முன்னாடி நான் பண்ணிடுறேன் பத்தியா. இன்னொன்னு கனிக்கு வந்து அந்த கூறுலாம் கிடையாது, யோசிப்பா, அவ்வளவுதான். அதை வந்து டக்குன்னு நம்ம பண்ணணும். எனக்கு இப்ப வெறியாதான் வருது. எதுக்கு? காப்பி வாங்கிட்டு நீ மட்டும் ஜம்முன்னு இருக்க, என்னை அப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி வா போய் டீ குடிக்கலாம். நல்லா இருந்துச்சுல உனக்கு? ஓகே தானே? சரி ஓகே. யாரு சொல்லு, யாரு சொல்லுது? யாரு சொல்லு? ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சக்தி. பாய்.